வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை மறுநாள் குடியரசுத் தலைவர் உரையுடன் கூடுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. மாநில அரசின் கோப்புகள் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திட கால நிர்ணயம் செய்ய வேண்டுமென திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை நடத்தை விதிகளை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். யுஜிசியின் வரைவு விதிகளை திரும்பப் பெற நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தப்படும் என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். டெல்லியில் திமுக எம்பிக்கள் பிப்ரவரி 6ஆம் தேதி போராட்டம் நடத்துவார்கள் என்றும் அறிவிப்பு. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா அறிக்கையை இறுதி செய்தது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி வக்பு வாரிய திருத்த மசோதா இறுதி செய்யப்பட்டது. இஸ்லாமியர்களின் நலனை பாதிக்கும் வகையிலான வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றும் முயற்சிக்கு திமுக கண்டனம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு அவசர கதியில் மசோதா நிறைவேற்றம் என குற்றச்சாட்டு. மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் திட்டங்களை அறிவிக்க வலியுறுத்தி திமுக தீர்மானம். தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்யவும் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். பிப்ரவரி 2ஆம் தேதி தாவேகாவில் இணைகிறார் ஆதவ் அர்ஜுனா. தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் ஆலோசகராக பணியாற்ற உள்ளதாக தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தில் 2ஆம் கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்களின் பட்டியல் வெளியீடு. தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வெள்ளி நாணயம் வழங்கினார் தாவேகா தலைவர் விஜய். இனிவரும் காலங்களில் கடுமையாக உழைக்க வேண்டும் என புதிய மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் அறிவுரை. கட்சியின் வளர்ச்சியை நீங்கள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் பேச்சு. கோவையில் தம்பதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை. கோவை SC/ST சிறப்பு நீதிமன்ற நீதிபதி விவேகானந்தர் பரபரப்பு தீர்ப்பு. சென்னை கானாத்தூரில் இரவு நேரத்தில் காரில் சென்ற பெண்களை துரத்திய இளைஞர்கள். பெண்கள் பதறி அடித்துக் கொண்டு காரை திருப்பிச் செல்லும் காட்சி வெளியான நிலையில் போலீசார் விசாரணை. சென்னை ECRயில் பெண்கள் காரை சென்றபோது இளைஞர்கள் துரத்திய விவகாரம். அதிர்ச்சியூட்டும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை மற்றொரு காரில் துரத்திச் சென்ற இளைஞர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைப்பு. ஆண்கள் சென்ற காரை உரசிவிட்டு மன்னிப்பு கூட கேட்காமல் சென்றதால் துரத்திச் சென்றதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். சென்னை கானாத்தூர் பகுதியில் இரவு நேரத்தில் காரில் சென்ற பெண்களை துரத்தி அச்சுறுத்திய விவகாரம். இளைஞர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. சென்னை ECR சாலையில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்திய காரில் வந்த சிலர் அச்சுறுத்தியது அதிர்ச்சி அளிக்கிறது.
பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி லைசன்ஸா என எடப்பாடி பழனிசாமி கடும் சாடல். சென்னை ஈசிஆரில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. பெண்களை இளைஞர்கள் துரத்திச் சென்ற வீடியோவை சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டு. பதவிதைக்கக்கூடிய காட்சிகள். காரணம், நானும் அந்த பகுதியில் தான் வசிக்கிறேங்கன்னா. ஈசிஆர் பகுதியில் எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் கூட சாயங்காலம் நள்ளிரவு அந்த நேரத்தில் அதிகமானவர்கள் அந்த பகுதியில் போகிறாங்க. பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க. அந்த பகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சோஷியல் லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது, சரியான பாதுகாப்பு எப்பொழுதுமே அங்கே இருக்காது. காலையில், அதிகாலையில், நள்ளிரவில் பல நேரத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை மதிப்பீடு செய்ய பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. 27 கிலோ தங்க நகைகள், 1562 ஏக்கர் நிலப்பத்திரங்களை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் வழங்கவும் அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் பலி. மௌனி அமாவாசையையொட்டி கோடிக்கணக்கானோர் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக தகவல். கும்பமேளாவில் கூட்ட நெரிசலால் பலியானோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். மீட்பு பணிகள் தொடர்பாக மாநில அரசுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு. கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்ததாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக ராகுல் காந்தி வேதனை. தவறான நிர்வாகம், முறைகேடு உள்ளிட்டவையே இதுபோன்ற அசம்பாவிதங்களுக்கு காரணம் என கடும் சாடல். கும்பமேளா விழாவையொட்டி திரிவேணி சங்கமத்தில் இன்று மட்டும் சுமார் 6 கோடி பேர் புனித நீராடியதாக தகவல். கடந்த 28ஆம் தேதி முதல் 20 கோடி மக்கள் பிரயாக்ராஜுக்கு வருகை தந்துள்ளதாகவும் உத்தரப்பிரதேச மாநில அரசு தகவல். வேங்கேவேல் விவகாரத்தில் நீதிமன்றங்களை அரசியல் மேடையாக்க முயற்சிக்க வேண்டாம். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்த அனுமதி கோரி தாக்கல் செய்த மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் காட்டல். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு கூடுதலாக 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 1 லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். ஆட்டோ சங்கங்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது என தமிழ்நாடு அரசு விளக்கம். புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. கவர்ச்சிகர திட்டங்கள் மூலம் 19 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட விவகாரம். ஈரோடு சுசிஈமு ஃபார்ம்ஸ் மேலாண் இயக்குநருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது கோவை நீதிமன்றம். பிப்ரவரி 6, 7 ஆகிய தேதிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெளிப்படும் நம்பிக்கையின் தொடர்ச்சியாக களப்பணியை தொடர்வதாக தொண்டர்களுக்கு கடிதம். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நாளை அரிட்டாப்பட்டி செல்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. நாளை பொதுமக்களாக நடத்துவதுதான் உண்மையான பாராட்டு விழா என்றும், பாராட்டு என்ற பெயரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுய விளம்பரம் தேடிக் கொண்டதாகவும் விமர்சனம். மத்திய அமைச்சர் நிலக்கரி சுரங்கத்துறை அந்த இலாக்காவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் கிஷன் ரெட்டி அவர்கள் நாளைக்கு சாயங்காலம் மதுரை மேலூர் பகுதியில் வல்லாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி எல்லா பகுதிக்கும் செல்ல இருக்கின்றார்கள். அந்த பகுதியினுடைய அம்பலக்காரர் ஐயா, பொதுமக்கள் எல்லோரும் கூட மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் வர வேண்டும், அவர் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள். அதற்காக நாளை நானும் மத்திய அமைச்சர் அவர்களும் அங்கே செல்ல இருக்கின்றோம். காரணம், இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக மத்திய அரசு எப்படி இந்த பிரச்சனையை கையாண்டிருக்கிறாங்க.
சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களின் உடைமைகளை ஸ்கேனர் மூலம் பரிசோதிக்க வேண்டும். அனைத்து நுழைவு வாயில்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போலீஸ் பக்ருதீன் மீது நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும். தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவையில் யானைகள் வழித்தடத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளிய விவகாரம். வழக்கு விசாரணையை தாமதமின்றி தொடங்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக பொய்யான அறிக்கை தாக்கல் செய்ததாக புகார். நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி மூலம் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜாமீன் வழங்கும் போது எளிதில் நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளை விதிக்க வேண்டும். விசாரணை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். விருதுநகர் சூலக்கரையில் 15 கோடியே 43 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கால்நடை தீவன தொழிற்சாலை திறப்பு. நாளொன்றுக்கு 50 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட ஆலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மீன்வளத்துறை சார்பில் 58 கோடியே 50 லட்சம் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன் இறக்கு தளங்கள், மீன் விதைப்பண்ணைகள் திறப்பு. 10 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். மக்கள் ஏன் கொட்டகைக்கு செல்ல வேண்டும்? யார்தான் சலுகைகள் வழங்கவில்லை? ஈரோட்டில் வாக்காளர்களை கொட்டகையில் அடைப்பதாக தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பல்லடம் அருகே காமநாயக்கன் பாளையம் அரசு பள்ளி 10ஆம் வகுப்பு வகுப்பறைக்குள் மனித மலத்தை வீசிச் சென்ற மர்ம நபர்கள். பல்லடம் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் விசாரணை. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து மகளிர் காவல்துறையினர் நடவடிக்கை. வருமான வரித்துறை மூலம் உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் பான் கார்டு விண்ணப்பிக்க தமிழில் வசதி ஏற்படுத்த வேண்டும். கடினமாக உழைத்து வருமான வரி செலுத்துபவர்களுக்கு பயனாக இருக்கும் வகையில் வழிவகை தேவை என விஜய் சேதுபதி வேண்டுகோள். பேன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஹிந்தியிலும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அது இங்கே நிறைய பேருக்கு அது கொஞ்சம் எடுத்துமே அது கடினமான இடத்துல இருக்கும். இந்த தமிழ்லையும் இருந்தால் அது எல்லாருக்கும் கொஞ்சம் அதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிறது வசதி. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே எல்லாருக்கும் அது எளிமையாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியை நான் பெருசாக வரவேற்கிறேன். பட் ஆனால் அது தமிழில் இருந்தால் எல்லாருக்கும் அது இன்னும் எளிமையாக போய் சேருங்கன்னா. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 60,760க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,500 கடந்ததால் சாமானிய மக்கள் கவலை. நாட்டின் 76வது குடியரசு தின விழா நிறைவை அடுத்து விமர்சையாக நடைபெற்ற முப்படைகள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி. டெல்லி விஜய் சதுக்கத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி அச்சத்தில் உள்ளதாக பிரதமர் மோடி விமர்சனம். யமுனையில் விஷம் கலக்கப்படுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியதை சுட்டிக்காட்டி பேச்சு. நாட்டின் கனிம வள மேம்பாட்டு திட்டங்களுக்கு 16,300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல்.
தை அமாவாசையையொட்டி கடற்கரைகள் மற்றும் ஆற்றங்கரைகளில் குவிந்த மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. தை அமாவாசையையொட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆயிரக்கணக்கானோர் வழிபாடு. அதிகாலை முதல் பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம். விஜய் ஆண்டனியின் சக்தி திருமகன் என்ற படத்திற்கு தெலுங்கில் பராசக்தி என தலைப்பு வைத்ததால் குழப்பம். சிவகார்த்திகேயனின் படத்திற்கும் பராசக்தி என பெயர் சூட்டப்பட்ட நிலையில் விஜய் ஆண்டனி படத்திற்கும் அதே பெயர் வைத்ததால் ரசிகர்களிடையே சலசலப்பு.